ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் சீரியஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 31 நாட்களுக்கு. அதில் 12 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. அந்த 12 கிளாஸ்லையும் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, மேக்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறது தான். அந்த மேக்ஸ் கிளாஸை நீங்கள் கேட்ட உடனே என்னால் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஏதாவது ஒரு சோர்ஸில் இருந்து நான் எடுத்து நிச்சயமாக நடத்தியிருக்க முடியும். நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான தரமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் இந்த சின்ன டைமை நான் எடுத்துக்கிட்டேன். நாம் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், மேக்ஸ் சீரியஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸ் சீரியஸினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆர் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட வினாக்கள் கவர் ஆகிடும். இந்த 500 கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தீங்க? ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்கக்கூடிய விஷயங்களை படித்தா போதும், அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் போதும். இந்த 500 கொஸ்டினும் லாஸ்ட்டாக எப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடந்துச்சுன்னா 2022 நடந்துச்சு. அதில் இருந்து டாபிக் வைஸில் எடுக்கப்பட்டது தான். ஏன்னா ஒரு 2200 பக்கம் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கோம். அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நடத்த போகிறோம். நீங்கள் பெரும்பாலும் எல்லா யூடியூப் சேனலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் ரீசனிங்கும் போட்டவங்க எல்லாருமே போஸ்டிங் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மேக்ஸையும் ரீசனிங்கையும் தரக்கூடிய, ஃப்ரீயாக இலவசமாக தரக்கூடிய ஒரே ஒரு சேனல் நம்மளுடைய டேப் சென்ட்ரல் சேனல் தான். ரைட்டு, நீங்கள் கிளாஸ் நடத்துவீங்க சார், அதை நீங்கள் கவனிக்க மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் எழுதக்கூடாது. நோட்ஸ் சொன்னால் நோட்ஸை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணுமே தவிர்த்து சம்மை அப்படி பார்த்து எழுதக்கூடாது. ஏன்னா நீங்கள் கவனிக்கிறதுக்காண்டி தான் இந்த கிளாஸை பயன்படுத்திக்க போகிறீங்க. செஞ்சு பார்க்கறதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கிக்கணும். அப்போனா எனக்கு பிடிஎஃப் வேணும் சார், நான் எப்படி சார் பிடிஎஃப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். நம்மளுடைய டெலகிராம் சேனல் டேப் சென்ட்ரல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது எஸ்எஸ்சி ஜிடியில் டவுட் வரும். எஸ்எஸ்சி ஜிடி மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி பற்றின நிறைய விஷயங்கள் சந்தேகம் இருக்கும், வேற சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டவுட் இருக்கும். இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதுக்காகவும் நம்ம ஒரு வழிமுறை பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நீங்கள் அப்படி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 2 லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் நம்மளுக்குள்ள, சரியா? ஏன்னா உங்களே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் அவங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கும் போது உங்களுக்கான சந்தேகங்களும் தீர்க்கப்படும். அவங்களுடைய சந்தேகத்தை நீங்களும் தீர்க்கலாம், நானும் தீர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயமா மாறும். ஏன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் நிச்சயமாக ஒரு அரசு அதிகாரியாக நிச்சயமாக மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் உழைக்க தயாராக இருக்கீங்களோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய இந்த வகுப்புகளையும் பயன்படுத்திக்கங்க. அதனால தான் இந்த தேசிய இளைஞர் தினத்தில் கரெக்டாக நமக்கும் அமைஞ்சு போச்சு. எல்லா இளைஞராலையும் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்களும் சாதிக்க முடியும் நம்பிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். டெய்லி இல்லாட்டாலும் ஒரு 5 மணி அளவில் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒளிபரப்பாயிடும், சரியா? அதனால் மேக்ஸ் கிளாஸை ரெகுலராக வாட்ச் பண்ணி வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடியில் போஸ்டிங்கை உறுதி பண்ணுங்கள். தேங்க்யூ.